18ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை சேர்ந்து மறுபடி படிக்கலாம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எல்லாம் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. திரும்ப அறிக்கைப்படுங்க. என்னுடைய வீடு நீதிமானின் கூடாரம். இது என்னுடைய பாடியே கர்த்தருடைய ஒரு கூடாரம் தான். என் வீடு கர்த்தருடைய கூடாரம். நீதிமான்களுடைய கூடாரத்தில் எப்பொழுதும் துக்கத்தின் சத்தம் அல்ல. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டா. தேவ பிள்ளைகளுடைய அந்த முகத்திலேயே தெரியும். அவங்க வீட்டில் பணம் பஞ்சம் இருக்க இல்லையோ, எத்தனை நெருக்கடி இருந்தாலும் அவங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சாத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை திருட பார்க்கிறான், மகிழ்ச்சியை திருட பார்ப்பான். காலையில் எழுந்த உடனே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் என்று சொல்ல வேண்டும். சொல்ல முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் ஏதோ ஒரு பாரம் நம்மை அழுத்துகிறது. உலக மக்கள் எப்படி நமக்கு பாரம் வந்து விட்டால் பாரப்படுகிறார்களோ, அதே பாரத்தை நாமும் பல முறை பட ஆரம்பிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மறக்கடிப்பது தான் இந்த துக்கத்தினுடைய மிகப்பெரிய வேலை. எதையோ ஒன்றை நாம் மனதில் வைத்துக்கொண்டு, எதையோ ஒன்று மனதில் நினைத்து கொண்டு, ஏதோ தலைக்கு மேலே வெள்ளம் புறப்பட்டு போவது போல, குடும்பம் அழிவது போல, நமக்கு நாளைக்கே மரணம் வருவது போல, என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்களே, இனி யார் இருக்கிறார் நமக்காக என்பது போல ஒரு சூழ்நிலையை நாமவே ஒரு பிம்பத்தை உண்டாக்கி கொள்ளுகிறோம் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து. ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகள், கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், வசனத்தை அறிந்த பிள்ளைகள் இப்படி அறிக்கை பண்ண வேண்டும். 14ஆம் வசனத்தில் கர்த்தர் என் பெலனும், எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்பானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பாடலாய் மாறிவிட்டார். கர்த்தர் எனக்கு பெலனாய் இருக்கிறார். நான் நீதிமான். என் கூடாரத்தில் ஒரு நாளும் மூகாரி பாட்டு பாடுவதில்லை. என் கூடாரம் ஒரு நாளும் துக்கத்தோடு இருப்பதில்லை. மாறாக நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாம் திரும்ப சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம துக்கப்படுறோமோ அப்பெல்லாம் 118ஆம் சங்கீதத்தை 15ஆம் வசனத்தை நம்ம அறிக்கை பண்ண ஆரம்பிக்கணும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அப்பனா பணத்தினால் வருகிற கம்பீரம் அல்ல, பலத்தினால் வருவதல்ல. அது என் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறாரே என்கின்ற அந்த கம்பீர சத்தம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் அப்படின்னா, சபை குடும்பத்தினுடைய சில முகங்களை நான் பார்க்கிறேன், சில ஜனங்களை பார்க்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி, ஒரு சோர்வான நிலையில், மந்தமான நிலையில், எதையோ பறிகொடுத்த நிலையில், ஏதோ இழந்து விட்டோம் என்பது போல இந்த பூமியில் நாம் எதையும் கொண்டு வரவில்லை. தேவன் இந்த பூமியில் நாம் பிறந்த பிறகு, ரட்சிப்பை கொடுத்த பிறகு, கர்த்தர் இந்த பூமியில் நமக்கு பல அலங்காரங்களை, பல அபிஷேகங்களை, பல ஆசீர்வாதங்களை, பல நன்மைகளை தந்து நம்மளை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த பூமியில் நான் தாயின் வயிற்றில் வெறுமையாய் தான் வந்தேன், வெறுமையாக தான் இருந்தேன். கடவுள் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்போ அதை விட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் மேலான ரட்சிப்பு எனக்குள்ளே வந்திருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த ரட்சிப்பையும், இந்த மகிழ்ச்சியையும், இந்த விடுதலையையும், இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பரிசுத்த அலங்காரத்தையும் தந்தவர் என் அருளாத இரட்சகர் இயேசு. அவர் எனக்குள் இருக்கிறபடினாலே நான் சொல்லுவேன், கர்த்தர் என் பெலனானவர், கர்த்தர் என் கீதமானவர், நான் நீதிமான், என்னுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று தினமும் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களை தேடி வருகிற பிரச்சனை எங்கதான் ஓடி ஒளியுமோ தெரியாது. எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் விரட்டி அடிக்க ஆரம்பித்து விடுவார். பக்கத்தில் கையை பிடிச்சி டெய்லி காலைல ஏஞ்ச உடனே உங்கள் பெட்ரூமில் படுக்கறையில் ஹல்லேலூயா அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படியே ஏஞ்சி உக்காந்துக்கிட்டு இன்னைக்கு பொழுது எப்படி போகுமோ, இந்த நாள் எப்படி முடியுமோ, இது எங்கே போய் முடியுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா
அப்படி நினைச்சா சாத்தானுக்கு சந்தோஷமா இருக்கும். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் குன்றி போகும். ஆவியானவர் விசனப்பட ஆரம்பிப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளை விட நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் பவர் விலையேற பெற்றது. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார், எனக்குள்ளே வைத்திருக்கிறார். எல்லாம் நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ளே கர்த்தர் அப்படிப்பட்ட ஸ்பெஷல் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் அந்த பல்லவியை பாட சொன்னோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவரை தவிர வேறே ஒரு ரட்சிப்பு இந்த பூமியில் இல்லவே இல்லை, வேற ஒரு விடுதலை இல்லவே இல்லை. மறுபடியும் 15ஆம் வசனத்தை படிக்கலாம். நீ இதெல்லாம் சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆங்கில பைபிளில் the voice of rejoice அப்படி என்று போடப்பட்டிருக்கிறது. எல்லாம் rejoice சொல்லுங்க பார்க்கலாம். voice of rejoice அப்படி என்றால் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை வீட்டில் நாம் தொனிக்க பண்ண வேண்டும். சில வேளையில் கோப தாபங்களில் சத்தம் போடுறது, கத்துறது, எதிர்மறையா பேசுறது வழக்கம்தான். வாழ்க்கையை அப்படியே நீங்கள் வாடிக்கை ஆக்கி கொள்ளிவிடக்கூடாது. வீட்டில் எப்பொழுதுமே என்ன உண்டாகணுமா? வாய்ஸ் ஆஃப் ரிஜாய்ஸ் அப்படி என்றால் ஒரு மகிழ்ச்சியின் கம்பீர சத்தத்தை நீங்கள் தொனிக்க பண்ண வேண்டும். கை அசைச்சு ஒரு ஆமீன் சொல்லலாமா? உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபோனை எடுத்து ஹலோ பிரைஸ் தி லார்ட் அப்படி என்று சொல்ல வேண்டும். சொல்லும் பொழுதே பேசுகிறவங்க அசந்து போயிடணும். சொல்லும் பொழுதே பேசுகிறவங்க அபிஷேகத்தில் நிரம்ப ஆரம்பிச்சிடணும். சொல்லும் பொழுது எதிராளிங்க இன்னும் 2 வார்த்தை உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பேசுகிறான்னு சொல்லணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அப்படிதான் அநேகருக்கு பிரசன்டேஷன் பண்ண வேண்டும். துக்கங்கள் நமக்கு வரும், பாரம் நமக்கு வரும், எதிர்மறையான சூழ்நிலைகள் நமக்கு வரும். நம்முடைய கணவனோ மனைவியோ பெற்றோர்களோ உறவுகளோ ஃபைனான்ஸோ ஃபிசிக்கலோ எல்லாம் எதிர்மறையாக இருக்கும். நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நீங்கள் வயிற்று கொடுத்து நீங்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நம்மளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், அது நம்மளை மேய்க்க ஆரம்பிச்சிடும், அது நம்மளை நடத்த ஆரம்பிச்சிடும், அது நம்மளை படுக்க போட ஆரம்பிச்சிடும், அது நம்மளை தூங்க வைக்க ஆரம்பிச்சிடும், அது நம்மளை அழ வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நேரம் நம்ம சிந்தையை கொண்டுட்டு போயிடும். சுத்தமா அதுக்கு நம்மளை அடிக்ட் ஆக்கி வச்சிரும். நீங்க இப்படி சொல்லணும், நீதிமான். எல்லாம் சொல்லுங்க வாய்களை திறந்து, நான் நீதிமான், என் கூடாரத்தில் எப்பொழுதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எல்லாம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு எத்தனை பேர் நான் நீதிமான் சொல்றீங்க, என் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு சொல்றீங்க? அப்படின்னு எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நான் ஒரு நீதிமான், எனக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. the voice of rejoice, என் சத்தம் மகிழ்ச்சியை கொண்டு வரும், என் சத்தம் விடுதலையை கொண்டு வரும், என் சத்தம் உற்சாகத்தை அநேகருக்கு கொண்டு வரும். என் வீட்டில் ஒரு நாளும் மகிழ்ச்சியின் சத்தம் குறைவதில்லை. கையை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லலாமா? கம்பீர ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகுமா? கம்பீர சத்தம் என்றால் என்ன? அது மகிழ்ச்சியின் சத்தம். கம்பீரம் சத்தம் என்றால் அது ஒரு மன நிறைவான சத்தம். கம்பீர சத்தம் என்றால் அது ஒரு விடுதலையின் சத்தம், அது ஒரு திருப்தியின் சத்தம், அது ஒரு வெற்றியின் சத்தம். அதற்கு பெயர்தான் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்று பொருள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா சில வேளையில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நான் பாஸ்டர் பால், இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை சர்ச்சில் வருது, ஃபேமிலியில் வருது அப்படின்னா உடனே அந்த பிரச்சனை என்னமோ அது என்னை பெற்றெடுத்தா மாதிரி, அந்த பிரச்சனை என்னமோ என்னை வளர்த்தா மாதிரி, அந்த பிரச்சனை என்னமோ காலமுறை என் கூட இருந்தா மாதிரி, அந்த பிரச்சனை என்னமோ என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க போகிற மாதிரி, அதுக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுத்து, அதுக்கு நான் நேரத்தை கொடுத்து, அதுக்கு என்னுடைய எனர்ஜியை கொடுத்து சிந்தையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் சொல்ல வேண்டும், பிரச்சனையே இப்போதான் நீ எனக்குள்ள வந்திருக்கிற, நீ என்ன ஹேண்டில் பண்ண முடியாது. எல்லாம் பக்கத்தை கை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை வந்தா பிரச்சனையே இப்போதான் நீ எனக்குள்ள வந்த, நீ என்ன ஹேண்டில் பண்ண ஆசைப்படுற, அது ஒரு நாளும் முடியாது. ஏன்னா நான் நீதிமான், எனக்குள்ளே ரட்சிப்பு இருக்கிறது. என்னுடைய வாய்ஸ் ஆஃப் ரிஜாய்ஸ், எனக்குள்ளே இருக்கிற சத்தம் நல்ல ரிஜாய்ஸை உண்டாக்க ஆரம்பிக்குமே தவிர நீ என்னை ஒரு நாளும்
படுக்க போட முடியாது. படுக்கையில் கடந்த என்னை இயேசு ரட்சித்து விட்டார். ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை இயேசு ரட்சித்து விட்டார். படிக்காத என்னை கர்த்தர் ரட்சித்து விட்டார். பணமில்லாத என்னை கர்த்தர் ரட்சித்து விட்டார். இந்த பூமியிலே கடவுள் நம்பிக்கை இல்லாத எனக்கு கடவுள் நம்பிக்கை தந்து விட்டார். மோட்சத்தின் நம்பிக்கை தந்து விட்டார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விடுகிற பெருமூச்சின் ஒவ்வொரு சத்தத்தையும் அவர் கேட்கிறார். எனக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருவார். பிரச்சனையே இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை ஓரம் கட்டுகிறேன் என்று சொல்லி நீங்கள் கம்பீர சத்தத்தை தொனிக்க பண்ணுமே தவிர மாறாக ஒரு நாளும் துக்கத்தின் சத்தத்தை நீங்கள் தொனிக்க பண்ணக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, துக்கத்தின் சத்தத்தை தொனிக்க பண்ணாதீங்க. வீட்டில் அவிசுவாச சத்தத்தை நீங்கள் தொனிக்க பண்ணாதீங்க ஒரு நாளும் வீட்டில். இப்போ எல்லாம் சேர்ந்து மறுபடியும் 15-16 வசனத்தை மனப்பாடமாக அறிக்கை பண்ண வேண்டும். நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எங்கள் வீட்டில் மூகாரி ராகம், துக்கத்தின் ராகம், வருத்தத்தின் ராகம், வியாதியின் ராகம் பெரிய தொல்லையாக இருக்குது. இந்த தொல்லை எப்போ முடியுமோ நினைக்காதீங்க. நீ அந்த தொல்லையாக நினைக்காத. நீ அந்த பிரச்சனையாக நினைக்காத. அது வரும், அது போகும். எல்லாம் சொல்லுங்கள், வாயத்திறன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த பிரச்சனை இப்படி வரா மாதிரி வரும், போகிறா மாதிரி போகும். இந்த வியாதி வரா மாதிரி வரும், போகிறா மாதிரி போகும். அந்த தொல்லை வரா மாதிரி வரும், அது போகிறா மாதிரி போகிடும். என் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய வலதுகரம் எனக்கு இருக்கிறது. அது பராக்கிரமம் செய்யும். கையை தட்ட வேண்டும், ஆமேன் என்று சொல்ல வேண்டும், அல்லேலூயா என்று நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். 16ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தரின் வலதுகரம் அது உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் எனக்கு பராக்கிரமம் செய்யும். எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, என் கர்த்தருடைய வலதுகரம் எனக்கு அனுகூலமாக இருக்கிறது. எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் என்கரேஜிங் வேர்டை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வலதுகரம் எனக்காக நின்று அது பராக்கிரமம் பண்ணும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் பண்ணுமா? நம்மளையே பராக்கிரமம் பண்ணலாமா? நம்மளையே பராக்கிரமம் பண்ணலாம் அப்படி நினச்சிட்டினா நீ சோர்ந்து போயிடுவீங்க, உடஞ்சி போயிடுவீங்க, மனசு விட்டுடுவீங்க, அப்புறம் தொய்ந்துருவீங்க. அதுவே உங்கள் தூக்கத்தை கெடுத்துடும். அப்போ தூக்கம் போச்சுன்னா ஒரு பலவீனம் தாக்கும், பலவீனத்துக்குள்ள வியாதி வரும். அப்புறம் சீக்கிரமாக செத்து நீங்கள் போயிடுவீங்க போக வேண்டிய இடத்துக்கு. அதனால தான் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வலதுகரம் எனக்கு பராக்கிரமம் செய்யும். 17ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆமேன் சொல்லுங்க. பிரச்சனையை கொடுத்து, சோர்வை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து, புருஷனை காரணம் காட்டி, மனைவியை காரணம் காட்டி, கடனை காரணம் காட்டி, பிரச்சனையை காரணம் காட்டி, மாமியா மருமகளை காரணம் காட்டி என்னை பலவீனப்படுத்த நினைக்கிறியா? என்னை சாகடிக்க நினைக்கிறியா சாத்தானே? எல்லாம் சேர்ந்து 17ஆம் வசனத்தை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எப்படி உன்னால் முடியும்? என்னால் முடியாதது தான். கர்த்தருடைய வலதுகரம் எனக்கு பராக்கிரமம் செய்யும். எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, கர்த்தருடைய வலதுகரம் எனக்கு பராக்கிரமம் செய்யும். 100 டைம் அறிக்கை பண்ண ஐயாமாருக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய வலதுகரம் எனக்கு பராக்கிரமம் செய்யும். ஆகவே சாகாமல் நான் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கையை அசைச்சு ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய செய்கைகளை தான் விவரிக்கணுமே தவிர பிரச்சனைகளை விவரிக்கக்கூடாது. இது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபார்முலா. இதுதான் ஆவிக்குரிய சூத்திரம். என்ன தெரியுமா? சில பேர் 1 மணி நேரம் பேசுகிறாங்க, ஏன் ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட 10 நிமிஷத்தில் அதிகமான வார்த்தை பலவீனமான வார்த்தைகளையும் பின்னான வார்த்தைகளையும் அது அதிகம் வயிட்டு கொடுப்பாங்க. உனக்கு அதை பற்றி தெரியாது பாஸ்டர், உங்களுக்கு இதை பற்றி தெரியாது சிஸ்டர். அது எப்படி தெரியுமா? அவர் எப்படி தெரியுமா? அப்படி நம்ம பேசக்கூடாது. இப்படி நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு வீரியம் அதிகமாகிவிடும். மாறாக நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். வெள்ளம் போல சத்துரு வந்தான், ஆனாலும் ஆவியானவர் கொடியேற்றினார். எனக்கு எப்பக்கமும் நெருக்கம் வந்தது, நான் சோர்ந்து போகவில்லை. நான் பலவீனப்பட்டேன், ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய அபிஷேகம் என்னை பலப்படுத்த ஆரம்பித்தது. கர்த்தர் செய்த நன்மைகளையும்
கர்த்தர் நடத்தி வந்த வழிகளையும் அவர் பாராட்டின கிருபைகளையும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டும், கணவனிடத்தில் பேச வேண்டும், மனைவினிடத்தில் பேச வேண்டும். சிலருக்கு பிரச்சனையே அவங்க வாயிலிருந்து வருகிற அவிசுவாச வார்த்தைகள் தான். சிலருக்கு பிரச்சனையே அவங்களுக்குள்ள இருக்கிற தவறான சிந்தை தான். எப்போ பார்த்தாலும் அவங்க சிந்தை தவறானவைகளாகவே சிந்திக்க ஆரம்பிக்கும், தாறுமாறாக சிந்திக்க ஆரம்பிக்கும். இந்த பலவீனம் வந்து விடுமோ, இப்படி ஆயிடுமோ, நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன், நான் ஒரு காட்சியை கேட்டேன், இவர் இப்படி சொன்னார், இவங்களை எங்கே பார்த்தேன், இதையே நினச்சி 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 அவங்க சிந்தை ரொம்ப அடிமட்டத்துக்கு போக ஆரம்பிக்கும். அவங்க சிந்தையில் வசனம் மேய்வதில்லை, வசனம் மேற்கொள்ளுவதில்லை. நீங்கள் என்னத்தை செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்க வேண்டும். என்னத்தை சொல்லணும் அப்படின்னா, நான் நீதிமான், என் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் எனக்காக பராக்கிரமம் செய்தது, இன்னும் செய்யும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். கடந்தவைகளை நான் நினைக்கிறேன், இப்பொழுது கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்று நினைக்கிறேன், நாளை கர்த்தர் என்னை எப்படி நடத்தப் போகிறார் என்று நினைக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்து வந்த பாதைகளையும் நினைக்கிறேன், இப்பொழுது நான் எப்படி நிற்கிறேன் என்பதையும் நினைக்கிறேன், நாளை கர்த்தர் என்னை எப்படி நடத்தப் போகிறார் என்பதையும் நான் நினைக்கிறேன். நம்ம நினைவுகள் எல்லாம் கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறது என்று சொல்லி அதையே தொடர்ந்து நாம் தியானிக்க வேண்டும். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்களேன். அங்கே பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய வலதுகரம் எனக்கு அரணான பாதுகாப்பாக இருக்கிறபடினாலே ரட்சிக்கப்பட்ட நீதிமானாகிய நான் கம்பீர சத்தம் விடுவேன், இனி என் வீட்டில் துக்கத்தின் சத்தம் இல்லை. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்த நீங்கள் எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, என் வீட்டில் இனி துக்கத்தின் சத்தத்தை நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். துக்கத்தின் சத்தத்தை, இழப்பின் சத்தத்தை, பலவீனமான சத்தத்தை, அவிசுவாச சத்தத்தை, இடறல் சத்தத்தை, அலறல் சத்தத்தை நான் தொனிக்க பண்ண மாட்டேன். மாறாக என் தேவனுடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை தொனிக்க பண்ணுவேன். இப்போ எல்லா இடங்களிலும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க சிந்தை, அவங்களுடைய எண்ணோட்டம், அதில் வருகிற வாயின் வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க. அவங்க சிந்தை, அவங்க எண்ணோட்டம், அவனுடைய வாயின் வார்த்தை. ஒன்று புரிஞ்சுக்கணும், நீ எப்படி சிந்திக்கிறாயோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமையும். நான் எப்படி சிந்திக்கிறேனோ அப்படிதான் என் வாழ்க்கை அமையும். நான் எனக்கு ஒருத்தன் வாச்சாம்பார், எனக்கு ஒருத்தி வாச்சாப்பார்னு சொல்லிட்டாலே அவ்வளோதான். காலம் பூரா உன் படாத பாடு படணும். எனக்கு அதெல்லாம் கிடையாது. என்னை பெற்றவள் தாய், அவ்வளோதான், முடிஞ்சுது. எத்தனை சாட்சிகளை நாம் கேட்க ஆரம்பிக்கிறோம் இந்த உலகத்தில். எப்பேற்பட்ட சாட்சிகளெல்லாம் நம்ம கேட்குறோம். எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி பலவீனப்பட்டு இருக்கிறது, மரணத்தை சந்திக்கிறது, கண்ணீரில் தவித்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்ம எவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கிறார். கையை அசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம யாரோட நம்மளை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன், நம்மளோடு வேலை செய்கிற ஆட்கள், நம்ம சொந்த பந்தம், ரட்சிக்கப்படாத உலகத்தானோட நம்மளை நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுதான் நமக்கு இருக்கிற முதல் பிரச்சனையே அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபம் இருக்கிறது. எல்லாம் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். இல்லை, சாபம் இருக்கு. அவன் வச்சிருக்க நகையையும், அவன் குடும்பத்தையும், அவன் சேலையையும், அவன் காரையும், வண்டியையும், வீட்டையும் பார்க்காதீங்க. துன்மார்க்கன் வீட்டில் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நீதிமான்கள் கரங்களை தட்டி தேவன் கொடுத்திருக்கிற நல்ல சிலாக்கியத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம் தங்கி இருக்கிறது, நீதிமான் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் என் வீடு நீதிமானின் வீடுன்னு சொல்கிறீங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா. என் கூடாரம் நீதிமானின் கூடாரம்னு சொல்கிறவங்களாம் கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா. ஆகவே நீ யாரை பார்க்குறோம் தெரியுமா? சில வேளையில் சிலர் இல்லை, சிலர் எல்லாரும் இல்லை, சிலர் தான் இப்படி. யாரை கம்பேர் பண்ணுறோன்னா அவங்கள பார்க்குறோம், அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறோம், அவங்க நகையை பார்க்குறோம், அவங்க காரை பார்க்குறோம், அவங்க விட்டு புருஷனை பார்க்குறோம், அவங்க விட்டு மனைவியை பார்க்குறோம், அவங்க விட்டு சூழ்நிலையை பார்க்குறோம். அதை நீ பார்க்குற
வாக்குத்தத்தம் இப்படி இருக்கிறது. அவன் துன்மார்க்கன், இயேசு இல்லாதவன், தவறான பாதைக்கு போகிறவன், இருளிலே வாழுகிறவன், வசனம் இல்லாதவன், ஜெபம் இல்லாதவன், பரலோகத்தின் நம்பிக்கை இல்லாதவன், கடவுளை ஒரு முறை கூட தரிசிக்காதவன், அவன் வீட்டிலே சாபம் இருக்கிறது. அவனோட நீ கம்பேர் பண்ண ஆரம்பிக்காத. நம்ம வீடுகளில் பல குறைவுகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கலாம். அதையும் தாண்டி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், நம்முடைய வாசஸ்தலம் நீதிமானுடைய வாசஸ்தலம், அங்கே ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். 50 திருச்சபை ஜனங்களே, உங்களோடு மனம் திறந்து நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பார்கள். வீட்டுக்கு வீடு பிரச்சனை உண்டு, வீட்டுக்கு வீடு பலவீனம் உண்டு, வீட்டுக்கு வீடு தேவை உண்டு, எல்லா வீடுகளிலும் குறைவுகள் உண்டு. ஆனால் அதையும் தாண்டி நமக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறது. நம்ம வாசஸ்தலம் நீதிமானுடைய வாசஸ்தலம். நம்ம வாசஸ்தலத்தில் கர்த்தரின் ஐஸ்வர்யம் இருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறது. அவன் வீட்டில் நடக்கிற மரணத்துக்கும் நம்ம வீட்டில் நடக்கிற மரணத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அவன் வீட்டில் மரணம் நடந்துருச்சுன்னா அவன் வேதனைப்படுவான். நம்ம வீட்டில் மரணம் நடந்துச்சுன்னா நான் பரலோகத்திலே வந்து உன்னை நான் பார்ப்பேன் என்கின்ற நிச்சயம் உண்டு. நம்ம வீட்டில் விழுகிற மரணத்திற்கு அந்த ஜனங்கள் பரலோகத்தில் இளைப்பாறுவார்கள். இன்னொருத்தன் வீட்டில் விழுகிற மரணம் அவன் வீட்டில் துக்கமாக வேதனையோடு நரகத்திலே போய் அந்த ஆத்துமா வேதனைப்பட ஆரம்பிக்கும். நம்ம வாசஸ்தலத்தினுடைய அமைப்பு வேற, அவங்க வாசஸ்தலத்தினுடைய அமைப்பு வேற. நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் வேற, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி வேற. நமக்குள்ளே இருக்கிற ஒரு பசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே இருப்பது ரட்சிப்பு, நமக்குள்ளே இருக்கிறது அபிஷேகம், நமக்குள்ளே இருப்பது வெளிச்சம், நமக்குள்ளே இருக்கிற பரலோகத்தின் பவர் நமக்குள்ளே இருக்கிறது. அவர்களுக்குள்ளே அது இல்லை. ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் உலகத்து மனிதனோடு உங்களை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லுங்களேன். ஒரு நாள் அவங்களோட நீங்கள் ஒப்பிடாதீங்க. எப்படி கூட்டி அள்ளி நீங்கள் கணக்கு போட்டாலும் அவங்களோட நீங்கள் ஒரு நாளும் ஒப்பிட்டு ஒன்றா வர முடியவே முடியாது. இந்த வாக்கு தத்தம் நமக்கு உரியது. நம்மை கர்த்தர் இப்படி வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். என்னென்ன வாக்கு தத்தம்? நமக்கு ரட்சிப்பு இருக்கிறதாம், நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன். இயேசு ரத்தம் சிந்தி நமக்கு ரட்சிப்பை தந்து நம்மை நீதிமான்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வலதுகரம் நமக்கு பராக்கிரமம் செய்ய ஆரம்பிக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை இஸ்ரவேல் ஜனங்க வழியில் ட்ராவல் பண்ணி வராங்க. வரும்பொழுது மோசேயும் அவனுடைய டீமும் கர்த்தருடைய பராக்கிரமத்தை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் மகிழ்ச்சியாய் ஆடி பாடி கர்த்தரை துதிக்கிறார்கள். நாங்கள் எகிப்தில் கடந்தோம், அடிமைப்பட்டு கடந்தோம், அடி வாங்கி இருந்தோம், இருளில் இருந்தோம், ஆராதனை இல்லாமல் இருந்தோம். என் தேவன் மோசையை கொண்டு எங்களை ரட்சித்தாரே, எங்களுக்காக செங்கடலை பிளந்து வழிவிட்டாரே. செங்கடல் எவ்வளோ பெரிய பவர்! அந்த செங்கடலையே ஆண்டவர் பிளந்து கொண்டு வந்து எங்களை கரை சேர்த்தாரே என்று சொல்லி கர்த்தருடைய வலதுகரத்தினுடைய பவரை யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேனுடைய சகோதரி அந்த டீமும் ஆடி பாடி கர்த்தரை துதித்தார்கள். வாசிங்க யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. உமது வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உமது வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ மீண்டு வந்தோம். அப்பாப்பா பாடுபட்டோம், எப்படியே வந்துட்டோன்னு அவங்க சொல்லலை. கர்த்தாவே உம்முடைய வலதுகரத்தின் அந்த பராக்கிரமம் தான் பகைஞனை நொறுக்க ஆரம்பித்தது என்று சொல்லி கர்த்தருடைய அந்த மகத்துவத்தை உயர்த்தி அவர்கள் பாடலாய் பாடினார்கள். நம்ம வாழ்க்கையில் எத்தனை வெற்றி வந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டும், நான் அல்ல, கர்த்தருடைய மகத்துவம் நம்மை உயர்த்த ஆரம்பித்தது. ஆமேன்னு சொல்லலாமா? இன்னும் நீங்கள் சிக்கலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தருடைய மகத்துவம் எனக்கு எதிரினுடைய அந்த பலத்தை உடைத்து கர்த்தருடைய வலதுகரம் என்னை கொண்டு வரும் என்று தான் நாம் அறிக்கை பண்ண வேண்டும். எதிரியை நொறுக்கக்கூடிய பவர் கர்த்தருடைய வலதுகரத்துக்கு இருக்கிறது. கையை உயர்த்தி எல்லாரும் ஆமேன் என்று சொல்லலாமா? ஆண்டவர் நமக்கு எத்தனை வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். சிறு மந்தையே நீ பயப்படாதே, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு,
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் இப்படி சொல்கிறார் ஆண்டவர் அவங்களை பார்த்து, சிறு மந்தையே, சிறு கூட்டமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ கூட கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மகிழ்ந்து களிகூறு. அந்த வார்த்தை தான் கவனிக்கணும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ந்து களிகூறு. ஏன்? இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை பார்த்து, நிலையை பார்த்து இதோட என் வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு சொல்லாத. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்ய போகிறதே, அதை நினைத்து முன்கூட்டியே அறிக்கை பண்ணி மகிழ்ந்து களிகூறு. எதிரியை மடங்கடிக்க பண்ண போகிறார் கர்த்தர். என் சிறுமியை கர்த்தர் மாற்றப் போகிறார். இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு கர்த்தர் எனக்கு ஒரு பலத்தை கொடுக்க போகிறார், உயர்வை கொடுக்க போகிறார். என் சத்துரு இன்னைக்கு கொக்கரிக்கிறான், அவன் தலை கவிழ்ந்து குப்புற விழக்கூடிய நேரம் வந்தது. தேவன் என் தலையை உயர்த்த போகிறார். அதை வச்சு தான் கர்த்தர் சொல்கிறார், சிறு மந்தையே, சிறு கூட்டமே, பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு. எல்லாம் மகிழ்ந்து களிகூறு சொல்லுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து உங்களை மகிழ்ந்து களிகூறு. உங்கள் எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் மகிழ வேண்டும். நான் சொல்ல சொல்ல வாலிப பிள்ளைங்களாம் கையை தட்டி ஆமேன் ஆமேன் என்று சொல்லுங்க. உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் களிகூற வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக போர் செய்து ஜெயத்தை தரப்போகிறாரே, அதை நினைத்து நீங்கள் களிகூற வேண்டும். தேவன் உங்களுக்காக பராக்கிரமம் செய்ய போகிறாரே, அதை நினைத்து நீங்கள் களிகூற வேண்டும். தேவன் உங்களுக்கு பெரிய உயர்வை தரப்போகிறாரே, அதை நினைத்து நீங்கள் களிகூற வேண்டும். தேவன் உங்களுக்கு சுகத்தை தரப்போகிறாரே, அதை நினைத்து நீங்கள் களிகூற வேண்டும். தேவன் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் தரப்போகிறாரே, நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் அமைத்து தரப்போகிறாரே, அதை நினைத்து நீங்கள் களிகூற வேண்டும். கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சிறு மந்தை, சிறு கூட்டமே, பயந்திராத, மாறா மகிழ்ந்து களிகூறு. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லு, பயந்திராத, அதற்கு பதிலாக மகிழ்ந்து நீ களிகூற ஆரம்பி. ஹல்லேலூயா. யார் மகிழ முடியும்? கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தான் மகிழ முடியும். யார் மகிழ முடியும்? நான் ஜெபித்திருக்கிறேன், ஜெபத்திற்கு பதில் வரும் என்று நம்புகிறவர்கள் தான் மகிழ முடியும். ஜெபமும் இல்லை, விசுவாசமும் இல்லை, இந்த ரெண்டும் இல்லாதவர்கள் மகிழ முடியாது. பிரச்சனையை தன் கண்முன்பாக வைத்து இவங்க என்னமோ பெரிய கடவுள் மாதிரி, இதை அவங்க டேர்ன் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுற பில்டப்பில் சீக்கிரம் மரணம் நமக்கு வந்துவிடும். அதை தூக்கி ஓரம் கட்டிவிட்டு தேவனுடைய வலதுகரம் எனக்கு பராக்கிரமம் செய்யும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். அமர்ந்திருக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அல்லல் படக்கூடாது, டென்ஷனை தலையில் சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது. அமர்ந்திருத்தல் என்று சொன்னால் விசுவாசித்திருத்தல். அமர்ந்திருத்தல் என்று சொன்னால் கர்த்தர் செய்வார் என்று கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தல். அமர்ந்திருத்தல் என்று சொன்னால் என்னை விட என் கடவுளுக்கு என்னை குறித்து அதிக அக்கறை உண்டு, எனக்குரியதை அவர் செய்வார் என்கின்ற ஒரு பெரிய விசுவாசம் உள்ளவர்கள்தான் அமைதலாய் இருப்பார்கள். இதெல்லாம் இல்லைங்க, நான் அல்லவா இதை செஞ்சேன், அதை பண்ண இதை பண்ணுங்கிறவங்க, நீ ஓடிக்கொண்டே இரு. சீக்கிரம் சுருண்டு நீ விழ ஆரம்பிப்பாய். சத்துரு உன்னை பார்த்து சிரிப்பான். நீ அமர்ந்திருந்தால் கர்த்தருடைய வலதுகரம் சத்துருவை பிடரில் அடிக்கும். நீ அதை பார்த்து மகிழ ஆரம்பிப்பாய். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ தேவ பிள்ளைங்க எப்பொழுதுமே என்ன செய்யணும் அப்படின்னா, சிறு மந்தையே, சிறு கூட்டமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. மகிழ்ச்சி தான் தேவ பிள்ளைகளுடைய சொத்து. களிகூறல் தான் தேவ பிள்ளைகளுடைய பெரிய சொத்து. அதுதான். செத்து போனால் கூட நம்ம பணத்தை பார்த்து எவ்வளோ முகம் பிரகாசமாக இருக்க பாருங்க, சிரித்த முகமாக இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லணும். பூமியில் மூட்டு இழவுக்கு வரவன் நம்ம முகத்தை பார்த்த உடனே தேவ பிரசன்னம் முகத்தில் இருக்கிறது, சிரித்த முகம் இருக்கிறது. எவ்வளோ பாரம், எவ்வளோ பிரச்சனை, முகத்தில் பார்த்திய எவ்வளோ மங்களகரம். எனக்கு தெரியுங்க, நிறைய தேவ பிள்ளைகளை பல இடங்களில் பார்ப்பேன். அவங்க முகத்தை பார்த்த உடனே அவங்க தேவ பிள்ளைகள் என்று தெரிய வரும். அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் இவர்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், இவங்க தேவ பிள்ளைகள் என்று சொல்லி காட்டுவது என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம் அதை காட்ட ஆரம்பிக்கும். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை இருக்குது. பிரச்சனையை தாண்டி அவர்களுக்குள்ள ரட்சிப்பு வெளிப்படுகிறது. பாரம் இருக்குது, பாரத்தெல்லாம் தாண்டி அவர்களுக்குள்ளே விசுவாசம் வெளிப்படுகிறது. அப்போ உள்ளேருந்து விசுவாசம் வெளிப்பட்டால், உள்ளேருந்து ரட்சிப்பு வெளிப்பட்டால், உள்ளேருந்து மகிழ்ச்சி வெளிப்பட்டால் அது முகத்தில் தெரியும். பைபிள் சொல்லுகிறது, அந்த 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 உள்ளத்தின் நிறைவு வாய் வழியாய் தெரியுமா?
உலகம் சொல்லுகிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா. அகத்தில் வெறும் இருளை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா முகம் இருளாய் காண்பிக்கும். அகத்தில் உள்ளே ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தால் முகம் விசுவாச முகம் என்று காண்பிக்கும். கையை உயர்த்தி ஒரு ஆம்பேன்னு சொல்லுங்களேன். நம்ம என்னென்ன க்ரீம் மேக்கப் போட்டாலும் சரி, அதை விட ஒரு பிரகாசத்தை காண்பிக்கிறது நமக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பின் கம்பீரம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி முகத்தின் வழியாய் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய விரும்புகிறார். நீங்கள் எந்த சுமையோடு இன்றைக்கி சபைக்குள்ளே வந்தாலும் அதை புறந்தள்ளி விசுவாசத்தை உள்ளே வையுங்கள், ரட்சிப்பை உள்ளே வையுங்கள். 118 சங்கீதம் 16 உள்ளே வையுங்கள். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், எதிரியை உடைக்கும் என்று சொல்லி அந்த விசுவாச வார்த்தையினால் அறிக்கை பண்ண ஆரம்பியுங்கள். காலையிலே நீங்கள் படிக்க விட்டு ஏஞ்ச உடனே ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா சாத்தானுக்கு முதல் அடியை நீங்கள் அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏஞ்ச உடனே ஹல்லேலூயா, கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை குறித்து கர்த்தர் பிளான் வைத்திருக்கிறார். இந்த நாளுக்காக கர்த்தர் கவலைப்படுவார். இந்த நாளை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி நீங்கள் கம்பீரமாக டெய்லி காலையில் ஏஞ்ச உடனே ஒரு பிரைஸ் தி லார்ட், ஒரு சோத்திரம், ஒரு ஹல்லேலூயா, ஏசப்பா சோத்திரம் 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 அப்படிங்காதீங்க. மாறாக எழுந்த உடனே ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், இது கர்த்தரின் நாள், நான் மகிழ்ந்து களி கூறுவேன். இன்று கர்த்தருடைய வலதுகரம் எனக்கு பராக்கிரமம் செய்யும், நன்மையை செய்யும், விடுதலையை செய்யும், என்னை கைதூக்கி விடும், தடைகளை உடைக்கும், சத்துருகளுக்கு முன்பாக பந்து எனக்கு உண்டு. இன்னைக்கு வைத்திருக்கிற எல்லா வலைகளையும் கர்த்தர் அறுப்பார், வெட்டப்பட்டிருக்க குழிகளையெல்லாம் கர்த்தர் தூர்த்து போடுவார். இன்னைக்கு நான் வேகமாய் ஓடுவேன், ஓடுவதற்கு கர்த்தர் எனக்கு மான் கால்களை தருவார். என்னை சுற்றி 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நான் தேசமே, உன் பேரை நீங்க சொல்லுங்க, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்பது போல நீங்கள் டெய்லி காலையில் ஏஞ்சி உங்கள் பேரை சொல்லுங்க. பாலு பயப்படாது, கர்த்தர் இன்னைக்கு உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி என் பேரை நானே சொல்லி இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டிவிட வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இது நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த பூமியில் எல்லாம் மாறும். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் மாற்றத்திற்குரியது தான். சில வேளையில் என்னை நானே தியானம் பண்ணி பார்ப்பேன். நானாக இப்படி தியானிக்கிறேன், நானாக இப்படி பேசுகிறேன் அப்படின்னா நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற கடவுள் என்னை இப்படி தியானிக்க வைக்கிறார், பேச வைக்கிறார். சரீரத்தில் மாற்றத்தை நான் பார்க்கிறேன், சிந்தையில் மாற்றத்தை பார்க்கிறேன். மனிதர்கள் நிறையாய் மாறுகிறார்கள். அவர்களை பார்த்து எனக்கு கோபம் வரவில்லை, அவர்களை பார்த்து எனக்கு எரிச்சல் வரவில்லை, எதிர்மறையாய் எதையாகிலும் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் வரவில்லை. மாறாக இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, எல்லாம் மாறும். எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை தவிர எல்லாம் மாற்றத்திற்குரியது தான். கையை அசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இதுதான் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து எப்பொழுதுமே நாம் பயப்படக்கூடாது. நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அதை வித்தியாசமாய் கத்த துவங்க ஆரம்பிப்பார். கையை உயர்த்தி ஒரு அலையலியா சொல்லலாமா? அப்போ தேவ பிள்ளைங்க தோத்து போவதற்கான காரணம், வெற்றி பெற முடியாததற்கு காரணம், தேவ பிள்ளைங்க ஜெயிப்பதற்கான காரணம் என்ன செய்யும் தெரியுமா? கத்த சொல்கிற அற்புதமான வார்த்தை, அந்த வசனம், பின்னானவைகளை நீ மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும். 2 சிந்தை நம்மோடு ஒவ்வொரு நாளும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும், ஒன்னோட ஒன்று ஒராய ஆரம்பிக்கும். பின்னானவைகளை மறக்கிற ஒரு ஸ்பிரிட் நமக்கு வரணும். எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கடந்ததை 16ஆம் தேதி நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி 17ஆம் தேதி, இன்றைக்கி கர்த்தர் என்னை வித்தியாசமாய் நடத்துகிறார், நாளைக்கு இதை விட வித்தியாசமாய் நடத்துவார். நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. மாறாக என் தேவன் இன்று என்னை எப்படி நடத்துவார் என்று பாருங்கள். எந்த மனிதனையும் எந்த சூழ்நிலையும் கர்த்தரால் மாற்ற முடியுமா முடியாதா? அப்போ கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்கிறார் சங்கீதக்காரன் தாவீது. இப்போ நமக்கு முன்னாடி எதை வச்சுருக்கிறோம்? பிரச்சனையை வச்சுருக்கிறோமா? நம்ம கோல் என்ன, நம்ம இலக்கு என்ன, நம்ம லட்சியம் என்ன,
நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்முடைய ஆசை என்ன? அந்த பிரச்சனையா, அந்த மனுஷனா, அந்த பொம்பளையா, அந்த ஆம்பளையா, அந்த எதிரியா? இதுவா நம்முடைய பிரச்சனை? இதுவா நம்முடைய காரியம்? இந்த பூமியில் ஒன்றும் இல்லை. நம்முடைய பிரச்சனை எதுவுமே, பிரச்சனை என்பது எதுவும் இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் மேலாக சிங்காசனம் போட்டு ஒருவர் அமர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் என் கண்ணை விட அவர் கண் பவர்ஃபுல்லானது. 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிற கர்த்தருடைய அற்புதக்கரம், 1000 கண்களை உடைய என் ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு மறைவாக இந்த பூமியில் எதுவுமே இல்லை. நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஜெபம்தான். உனக்கு வந்து சேர வேண்டிய ஆகாரம் வரும், உனக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள் வரும், உனக்கு வந்து சேரக்கூடிய உதவிகள் வந்து சேரும். தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறி பாடி துதித்து, கர்த்தருடைய வலதுகரம் எனக்கு பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி நீங்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்க வேண்டுமே தவிர பின்னானவைகளையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னானவைகளையே நடந்தது தான், முடிந்தது தான். நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறோம். நீங்கள் உலகத்தில் எத்தனை பேருக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது தெரியுமா? நினச்சாலே கஷ்டம். அகஸ்டின் ஜெபக்குமார் நேற்று பிரசங்கம் பண்ணார். அவர் ஒரே பையன், அவங்க வீட்டில் ஒரே பையன். அவருக்கு அப்புறம் 4 பெண் பிள்ளைங்க. அவருடைய சாட்சிகள் பயங்கரமான சாட்சி. அவர் சொல்கிறாரு, அவங்க அம்மா தூத்துக்குடியில் இறந்துட்டாங்க, அவர் பீகாரில் இருக்கிறாரு. 45 பேருக்கு மறுநாள் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2 பாசஸ் மீட்டிங்கில் அவர் பேசணும். இவ்வளோ பெரிய அப்பாயின்மெண்ட் இருக்குது. அம்மா இறந்துட்டாங்க, அடக்கத்துக்கு போகணும், நீ அடக்கத்துக்கு வந்துருன்னு அவங்க சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஜெபிக்கிறாங்க. அவர் சொல்கிறார், நாளைக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், பாசஸ் கேம்ப் இருக்கிறது, அதை விட்டுட்டு நான் அம்மாவுடைய அடக்கத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவர் அம்மாவுடைய அடக்கத்துக்கே போகாமல் அதை அவங்களவே புதைச்சிட்டாங்களாம். நேற்று சொன்ன சாட்சி அவர். அவங்களாவே புதைச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பையன், அந்த அம்மாவுடைய அடக்கத்தில் நான் இல்லை, கடவுளுடைய வேலையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். எங்கள் அம்மாவுடைய அடக்க வேலையை வீட்டில் இருக்கிறவர்கள் பார்த்தார்கள். அதை விட இன்னொரு பெரிய சாட்சி என்னன்னா, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை இறந்துடுச்சு. அவர் வட இந்தியாவுக்குள்ளேயே ஒரு இடத்துல ஊழியத்தில் இருக்கிறாரு. அவங்க மனைவி சொல்கிறாங்க குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி. அப்போது பொட்டி செஞ்சு அடக்கம் பண்ண, பொட்டி செய்யக்கூட வாய்ப்பில்லை. அவர் சொன்னாராம், ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு நீ யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்களை வச்சு குழியை தோண்டி ஜெபம் பண்ணி புதைச்சிரு அப்படிங்கிறாங்க. நினச்சி பார்த்தா ஊழிய செய்கிற ஆட்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சுமந்து கொண்டு ஊழிய செய்கிறார்கள். நான் நினைக்கிறேன், உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சா? பிள்ளைகளை பறி கொடுத்துருக்கீங்களா? ஒரே முட்டா முன்றோம், முறுக்கிறோம், ஓடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், ஏதேதோ வானத்தை வில்லா விளைக்கிறோம், மணலை கயிறாக திரிக்கிறோம், வாயாலே வட்டமிடுறோம். ஒரு ஆவிக்குரியவர்களை பேசினாலே அவங்களுக்கு மரியாதை கிடையாது. ஒரு ஆவிக்குரியவங்க பேசும் பொழுதே அவங்க டெப்த்தை கண்டுபிடிச்சிடலாம். நான் தான், நீ தான், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன். அப்படி பேசும்பொழுதே உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அது சரியில்லாத அபிஷேகம் அப்படின்னு தெரியும். அதுக்கு பதிலாக நான் சொல்கிற சாட்சியெல்லாம் கேட்டு பாருங்க. சொல்லுங்களேன், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு. நடந்தது தான், முடிந்தது தான், போனது தான். அன்பு திருச்சபையாரே, பின்னானவைகளை பேசாதீர்கள். அது சாத்தான் உங்களை வலை கட்டி விடுவான். பின்னானவைகளை இழப்பை பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். நடந்ததாகவே இருக்கட்டும். எத்தனை நஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நீங்கள் இழந்திருந்தாலும், அதை திரும்ப 100 மடங்கு கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்கு மறுபடியும் பராக்கிரமம் செய்து கொண்டு வந்துவிடும். ஆனால் நீங்கள் கர்த்தர் மேல் விசுவாசம், நம்பிக்கை இழக்காதபடி நில்லுங்கள். எதையும் மாற்ற கர்த்தரால முடியும். செங்கடலை பிளக்க முடிந்தவருக்கு, கல்லில் தண்ணீர் வர வைத்தவருக்கு, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்தவருக்கு, மரித்தவனை கூட உயிரோடு எழுப்பினவருக்கு, உழந்து போன நம்முடைய வாழ்க்கையை, இழந்து போன நம்ம வாழ்க்கையை தேவன் மாற்ற மாட்டாரா? நாம் ஏன் உலகத்தாரை போல துக்கப்பட வேண்டும்? நாம் ஏன் உலகத்தாரை போல அழ வேண்டும், புலம்ப வேண்டும், ஊரெல்லாம் நியாயம் சொல்ல வேண்டும்? உன் கணவனை பற்றி, உன் மனைவியை பற்றி, உன் பிள்ளைகளை குறித்து, உன் போதகரை குறித்து, உன் சபையை குறித்து ஏன் நீ புலம்ப வேண்டும்? தேவன் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் தான். என் வாழ்க்கையும் மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுக்கு பேர் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் உள்ளவங்கள தான் கர்த்தர் நேசிப்பார், நம்புவார்.
அவங்களோடு மக்கள் நல்ல நெருங்க ஆரம்பிப்பார்கள். அவங்களுக்கு அநேக சிநேகிதர்கள் வருவார்கள். நீ தெய்வீகத்தை விட்டு உலகத்தின் மேல் பற்று வைத்து உலகத்தோடு நீ ஒப்பிட்டு உன்னை பார்க்கக்கூடாது. உலகமும் நீயும் ஒன்றல்ல. உன்னோடு உத்தியோகம் பார்க்கிறவர்கள், உன்னோடு 100 நாள் வேலை செய்கிறவர்கள், உன்னோடு குடும்பத்தில் கல்யாண காசில் இருக்கிறவர்கள், அவங்க நண்பர்களாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், பங்காளிகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக கூட இருக்கலாம். உங்கள் மேலே இருக்கிற ரட்சிப்பு வேற. உங்கள் வாசஸ்தலம், நீதிமானின் வாசஸ்தலம், அங்கே கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஏசாயா 43 அதிகாரம் 18 19 வசனத்தை நீங்கள் கையில் எடுத்து படிங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எல்லாம் சேர்ந்து படிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை வேண்டாம். கர்த்தர் கட்டாயமாக சொல்கிறாரு. இன்னைக்கு சத்தியத்தை கேட்ட உங்களுக்குள்ளே நீங்கள் கடவுளை நேசிப்பது உண்மை என்றால், இன்றே உங்களுடைய நேற்றைய காரியத்துக்கு, ஏன் இன்றைக்கி சபைக்குள்ளே வரக்கூடிய அந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி முற்றுப்புள்ளி வைங்க. நீங்கள் கடவுள் அல்ல, கடவுள் உங்களுக்குள்ளே செயல்பட நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். எங்கள் சிந்தையில் தான் சாத்தானும் உட்கார்ந்துருப்பான், கர்த்தரும் உட்கார ஆசைப்படுவார். இருக்கிறது ஒரு சிந்தை தான், ஒருத்தருக்கு தான் இடம் கொடுக்க முடியும். ஒன்று கர்த்தர் சொல்கிறார், கடந்தவைகளாக இருக்கட்டும், நடந்தவைகளாக இருக்கட்டும், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வனாந்தரத்தில் வழியாக உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய பவர் நமக்குள்ளே இருக்கிறது. நீ என்னமோ அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஏது பலன்? ஏது நமக்கு? பணம் ஏது நமக்கு? ஆயுசு நாள் ஏது நமக்கு? படிப்பு ஏது நமக்கு? உத்தியோகம் ஏது என்ன நமக்கு? எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் என் மண்டையிலேருந்து ஒரு முடி கூட விழாது கீழே. எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறாங்களே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்கிறார் ஒரு மனுஷன். அப்படின்னா எந்த அளவிற்கு அந்த விசுவாசம் வேலை செய்கிறது? ஆமேன்னு சொல்லுங்களேன். புள்ள போனவன் தான்ப்பா, நீ வா, நம்ம தான் அதை பண்ணணும். எந்த அளவுக்கு வேலை செய்கிறது விசுவாசம்? இதுதான். முந்தினவைகளை நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது, கடந்ததையே பேசக்கூடாது. நான் சொல்கிறேன், எந்த வீட்டிலையாச்சும் கடந்தவைகளையை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, சாத்தான் நல்லா ஷோபா போட்டு சாஞ்சு மல்லாக்கப்படுத்திருப்பான். வீட்டை விட்டு போக மாட்டோம். உட்காந்துருக்குறது வேற, படுத்திருக்கிறது வேற. நல்லா படுத்திருப்பான். படுத்திருந்து நம்மளை படுத்துவான். எங்கே தெரியுமா? சிந்தையில் சாத்தான் உக்காந்துட்டான்னா தூக்கம் போயிடும். தூக்கம் போயிடுச்சுன்னா சாப்பாடு போயிடுச்சுன்னா வியாதி வரும். வியாதி வந்தால் மரணம் வரும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். என் தேவன் நான் புதிய காரியத்தை செய்வேன். எல்லாம் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். புதிய காரியத்தை செய்ய போகிற என் ஆண்டவர் இயேசு எனக்குள்ளே உண்டு. அவர் ராஜாதி ராஜா. தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இப்போ செதுக்கி பதப்படுத்துகிறார். சபை பலப்பட்டு அடுத்த எல்லைக்குள்ளே வரப்போகிறது. புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? இதுதான் வாழ்க்கையில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சூத்திரம். அப்போ பூமியில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 1 பேதுரு புஸ்தகம் 3 அதிகாரம் 10 11 வசனத்தை கையில் எடுத்து கொள்ளுங்கள். சேர்ந்து எல்லாம் படிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. என்ன பாருங்க, 10 வசனத்தில் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். நல்ல நாளை காணணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த விருப்பம் இருந்துச்சுன்னா முதல்ல பொல்லாப்புக்கு நம்ம நாவை மாற்றணும். நாவு தான் முக்கியமானது. நாக்கு இருக்க பற்றியா? வெறும் பலவீனமானதையும் இல்லாததையும் பொல்லாததையும் அசிங்கமானதையும் எல்லாம் இத்து போனதையும் இப்படியே பேசி 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 அந்த நாளை நல்ல விசேஷமாக்க வேண்டும் என்று சொன்னால் நாவை சொல்லுங்க பார்க்கும். நாவை கபடத்துக்கும் உதடுகளை விலக்கி காத்து. நாக்கையும் உதட்டையும் விளக்கணுமா, பொல்லாப்புக்கும் கபட்டுக்கும். அதில் தான் இருக்கு விஷயம். பொல்லாப்பை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம்.
நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. வாயில் அபிஷேகம் இருக்குது, உதட்டில் அபிஷேகம் இருக்குது, நாவல் அபிஷேகம் இருக்குது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்திற்கு வராது. எனக்கு எதிரடியாய் பேசப்படுகிற எல்லா நாவும் கட்டப்படுவதாகங்கிற அபிஷேகம் நமக்கு இருக்குது. நாமே பொல்லாப்புக்கும் கபடுக்கும் நம்ம நாவை விட்டுவிடக்கூடாது. இவர்கள் தான் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். 11ஆம் வசனத்தில் பொல்லாப்பை விட்டு நீங்கி, எல்லாம் சொல்லுங்க பார்க்க, வாயை திறந்து. பொல்லாப்பை விட்டு நீங்கி, பாவத்தை விட்டு நீங்கணும். அந்த பாவம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளை இருளடைய செஞ்சிடும். உங்களுக்கு தெரியாது, முகத்தை இருளாக்கிடும், நம்முடைய ஆத்துமா இருளாக்கிடும். எப்பொழுதுமே அந்த அந்த பாவத்திற்கு ஒரு பவர் இருக்கிறது. அது என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுடைய வீரியத்தை குறைச்சிடும், நம்ம கம்பீரத்தை குறைச்சிடும். நம்ம ரியலாக இருக்கிறதுக்கும் செயற்கையாக இருக்கிறதுக்கும் வித்தியாசத்தை நம்ம முகம் காட்டிடும். அதுதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியை கெடுக்கிறதே அதுதான். அதனால தான் நம்ம பல நேரங்களில் 1000 விஷயங்களை ஏன் யோசிக்கிறோம் அப்படின்னா, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். யார்? ஜீவனை விரும்புகிறவன், நல்ல நாளை விரும்புகிறவன் இதை விரும்ப வேண்டும். எல்லாம் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். பொல்லாப்பை விட்டு நீங்கணும். எல்லாம் அறிக்கை பண்ணுங்களேன். பொல்லாப்பில் மாட்டிக்காதீங்க, எந்த பொல்லாப்புலையும் நீங்கள் மாட்டாதீங்க. நீங்கள் ஒரிஜினல் ஸ்பிரிச்சுவல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் ஒரிஜினலாக இருந்தால், பொல்லாப்பை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, அவர் மாற்றத்தை கொண்டு வருவார். அந்த பொல்லாப்புக்கு நான் ஒரு தீர்வு காண்கிறேன் என்று நீங்கள் மெனக்கட்டு நிற்காதீங்க. சிஐடி வேலையை பார்க்காதீங்க, போலீஸ் வேலையை பார்க்காதீங்க, நீங்களே இந்த சமயக்காரன் வேலையை பார்க்காதீங்க, நீங்களே ராஜா வேலையை பார்க்காதீங்க, மந்திரி வேலையை பார்க்காதீங்க, அதிகாரி வேலையை பார்க்காதீங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீ பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடருங்கள். அதுதான், இப்போ 10ஆம் வசனத்தை போடுங்க, அதுதான் ஜீவனை விரும்புகிறவர்களுடைய ஆரோக்கியம், அதுதான் நல்ல நாளை விரும்புகிறவர்களுடைய மனநிலை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ நமக்குள்ளே என்ன இருக்கிறதா? நாம் யார்? நாம நீதிமான்கள். இப்போ மறுபடியும் போடுங்க 118ஆம் சங்கீதத்தை. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. த வாய்ஸ் ஆஃப் ரிஜாய்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கில பைபிளில் நான் பார்த்தேன். வாய்ஸ் ஆஃப் ரிஜாய்ஸ். எப்பொழுதும் நீங்கள் ஹாப்பியாக இருக்க ஆரம்பிக்கணும். கையை அசைச்சு ஒரு அலையலியா சொல்லலாமா? அந்த ஹாப்பி தான் சாத்தானுக்கு நீங்கள் கொடுக்குற அடி மேலே அடி. உன் எதிரி உன்னை பார்க்கக்குள்ள நீங்கள் ஹாப்பியாக இருந்து பாருங்களேன், அவனுக்கு வெக்கம் வரும், அவனுக்கு ரோஷம் வரும். என்னடா இவ்வளோ பாடுபடுத்துகிறோம், இவன் ஹாப்பியாக இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லி. கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிரு, அதுதான் உன்னுடைய பலன். எல்லாரும் எழுந்து நின்று, என் ஹாப்பியாக நான் இழந்துட மாட்டேன், பின்னானவைகளை பேச மாட்டேன், நான் ரிஜாய்ஸாக இருக்கணும் அப்படின்னா, பொல்லாப்பை என் உதடுகள் பேசாது, தீங்கை என் உதடுகள் பேசாது. நான் ஜீவனை விரும்புகிறேன், நல்ல நாளை விரும்புகிறேன். என் மனதில், என் நாவலை, என் சிந்தையில் எப்பொழுதுமே ஒரு எண்ணம் வரும், நான் தேவனுடைய பிள்ளை. எல்லாம் வாய்களை திறந்து எல்லாரும், நான் நீதிமான், நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கண் அப்படியே மூடி சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் கேட்கணும். வார்த்தையை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க, கடந்தவைகள் கடந்தவைகளாகவே இருக்கட்டும், நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும், பொல்லாப்பு எனக்கு வராது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. நான் நீதிமானின் சந்ததி, நான் நீதிமானின் சந்ததி. நான் ஜீவனை விரும்புகிறேன், நல்ல நாளை விரும்புகிறேன். என் நாவை கபடுக்கும், என் நாவை பொல்லாப்புக்கும் விளக்குகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடுகிறேன். கடந்ததை விட்டுடுங்க. எப்போவோ செஞ்ச தவறை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எப்போவோ போன விஷயத்தை இப்போ பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி பேசுறது, யாரையோ ஒருத்தர் நீங்கள் ப்ளைம் பண்ண நீங்கள் முயற்சிக்கிறீங்க, யாரையோ ஒருத்தர் நீங்கள் பிளாக்மெயில் பண்ண பார்க்குறீங்க, யாரையோ ஒருத்தர் நீங்கள் சிறை பிடிக்க பார்க்குறீங்க. இப்படி பிடிச்சாதான் அவங்க நிற்பாங்கன்னு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, சாத்தான் வீட்டிலே படுத்திருப்பான். எந்த வீட்டில் பின்னானவைகளை பேசுகிறார்களோ அந்த வீட்டில் முன்னான விஷயம் நடக்காது. அவர்களுக்கு தரிசனமே வராது. நீ தான் கடைசி வரைக்கும் கடந்ததையே பேசுறிய, அப்புறம் எப்படி உனக்கு புது விஷன் வரும், புது தரிசனம் வரும்? எப்படி புது தரிசனம் வரும்?
எப்படி புதிய வெளிப்பாடு வரும்? உன் பிள்ளைகளை குறித்து வெளிப்பாடு, உன் குடும்பத்தை குறித்து வெளிப்பாடு. அடுத்த 10 வருஷத்துல என் நிலை எப்படி இருக்கணும் கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பாரு. யாருக்கு தெரியுமா கொடுக்க மாட்டாரு? பழச மறக்காம அதையே மனசுல வச்சுட்டு இருக்கிற ஆட்களுக்கு புது விஷன் வராது, புது வெளிப்பாடு வராது. ஹல்லேலூயா. கடந்ததை மறந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியது. காலையில் எழுந்த உடனே ஹல்லேலூயா, இது நீதிமானின் கூடாரம் என்று சொல்லுங்கள். சிரித்து மகிழுங்கள். சாத்தானை பார்த்து சிரியுங்கள், உலகத்தை பார்த்து சிரியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ரட்சிப்பு இன்னும் பலப்படும். ரட்சிப்பு இன்னும் வெளிச்சத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவை விட நம்ம பெரிய ஆளா? அவருடைய கண்களை விட நம்ம கண்கள் கூர்மையானதா? அவருடைய கரத்தை விட நம்ம கரம் பலம் உள்ளதா? நமக்குரியதை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பா. தீர்மானம் 1, நான் ரட்சிக்கப்பட்ட சந்ததி, என் கூடாரம் நீதிமானின் கூடாரம். தீர்மானம் 2, பின்னானவைகளை மறக்கணும், முன்னானவைகளை நாடணும். தீர்மானம் 3, உலகத்தானும் நானும் ஒன்றல்ல. அவன் வீட்டில் சாபம் உண்டு, என் வீட்டில் வாசற்படியில் ஆசீர்வாதம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு. அடுத்தது, நான் ஜீவனை விரும்பி இந்த பூமியில் நல்ல நாளை விரும்பினால் நாவை கபடுக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். தேவன் நமக்குரிய வாசலை திறப்பார். பின்னானவைகளை யோசிக்கிற பேசுகிறவர்களுக்கு அந்த வெளிச்சம் கிடையாது. எப்போ நம்ம ஃபார்வர்ட முன்னோக்கி செல்கிறோமோ, முன்னோக்கி தியானிக்கிறோமோ, வரும் காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைக்கு நன்றி சொல்லி நம்ம வாழ்க்கையை ஆவிக்குரிய அந்த அடையாளத்துக்கு ஒப்பு கொடுங்கள். தகப்பனே, எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.